ஸோ பிக் பாஸ்ல ஆல்ரெடி இன்னைக்கு நம்ம நிறைய பேர் விஷாலோட மேட்ரு உடைச்சு விட்டாச்சு, முத்துக்குமரன் ஜாக்லினோட மேட்ரு போட்டு உடைச்சாச்சு. அடுத்து இன்னொரு மேடம் ஒரு விஷயம் மாட்டியிருக்கு, அதையும் பத்தி இன்னொன்று கொஞ்சம் டீட்டெயிலாக பேசி எக்ஸ்போஸ் பண்ணி விடுவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் வாட்ச்ல இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பல பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் லைக்கே போடாமல் வீடியோ பார்க்குறீங்க. ஸோ லைக்கை போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டென்ட்டுக்குள்ளே போயிடுவோமா? என்னன்னா, சௌந்தர்யா மேடமோட ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்ததுல இன்னைக்கு அதில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. ஒரு பக்கம் ஆர்ஜே ஆனந்தி, இந்த பக்கம் முத்துக்குமரன் அப்படின்ற மாதிரி போட்டோ வச்சுட்டு, ஸோ முத்துக்குமரன் வந்து மண்டையை கழுவாம நேர்மையா விளையாடி இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஆர்ஜே ஆனந்தி அதை பண்ணியிருப்பாங்கன்ற மாதிரி பேசியிருப்பாங்க. எப்படி ஆர்ஜே ஆனந்தி மண்டையை கழுவாம நேர்மையா விளையாடி இருப்பாங்கன்றது சௌந்தர்யாவோட கூற்று. ஆனா மேடம் குறும்படம் அப்படியே கொஞ்சம் கட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஒரு ப்ரோமோ பார்க்குற நபர்களாக இருந்தால் நான் கரெக்டாக எக்ஸாக்டாக சொல்கிறேன். ஆக்டிவிட்டி ஏரியா, ஸோ ஆக்டிவிட்டி ஏரியாவில் வந்து ஒரு டிபேட் நடக்கும், ஒரு இது நடக்கும், நாமினேஷன் ப்ராசஸ் நடக்கும். அப்போ சௌந்தர்யா யாரை கொஞ்சம் நாமினேட் பண்ணியிருக்காங்கன்னு போய் செக் பண்ணிட்டு வாங்க மக்களே. அப்போ தெரியும் சௌந்தர்யா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றது. இங்கே என்ன சொல்கிறாங்க, மண்டையை கழுவுகிறார் முத்துக்குமரன் அப்படின்றத பதிவு பண்ணுறாங்க. அங்கே என்ன சொல்கிறாங்க, ஆனந்தி கிட்ட நீங்கள் அப்படியே தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்கள் எங்களை மண்டையை கழுவிட்டு இருக்கீங்க, பேசியே மண்டையை கழுவுறீங்க, நாங்கள் பேசிட்டு இருக்கேன். என்னது இது, ஒரே ஸ்டேட்மெண்ட் முத்துக்கு வைக்கிறீங்க, அதே ஸ்டேட்மெண்ட் ஆனந்திக்கு வைக்கிறீங்க. முத்து பண்ணால் தப்புன்றீங்க, ஆனந்தி பண்ணால் ரைட்டுன்றீங்களே. வாட் இஸ் திஸ் சௌந்தர்யா? உங்களுக்கு ஏற்றால் போல் நியாயம் மாறுமா? அந்த இடத்துல ஆனந்தி தப்பாக இருந்தாங்க, இந்த இடத்துல முத்துக்குமரன் தப்பாக இருந்தாங்க. எப்பா அருமை அருமை அருமை. இதை வந்து கேட்டா இதை எக்ஸ்போஸ் பண்ணா இல்லைங்க அவங்க டாஸ்க்ல சொன்னாங்க, இது வந்து நாமினேஷன்ல சொன்னாங்கன்ற மாதிரி பேசுவோம். இது டாஸ்கா அது நாமினேஷனா? எப்பா ரெண்டுமே ஒன்று தானேப்பா. அந்த வீட்டில் டாஸ்க்னா என்ன, நாமினேஷனா என்ன? புரியல எனக்கு. ஏன் அவங்களுக்கு தான் புரிதல் இல்லை, அவங்களுக்கு தான் மறந்துட்டேன் அப்படின்றது. டாஸ்க்கும் நாமினேஷனும் இது தானே. பிக் பாஸ் வீட்டில் தானே இருக்கீங்க. பிக் பாஸ் வீட்டில் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கணக்கெடுக்கப்படும் இல்லையா? அதில் என்ன பண்ணியிருக்காங்க, மண்டையை கழுவுறாங்க அப்படின்றத முத்துக்குமரன் போது அதே பக்கத்துல வச்சிருக்க ஆனந்தி மண்டையை கழுவுலையா, அவங்களும் இன்ஃபுளுன்ஸ் பண்ணலையா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அதையும் தான் அவங்களும் பண்ணிட்டு இருந்தாங்க. இது ரெண்டு பேருமே ஈக்குவேட் ஆகுது. ஆனா ரீசன்ஸ் நீங்க சொன்னீங்க பாருங்க, முத்து பண்ணா தப்பு, அது ஆர்ஜே ஆனந்தி பட்னா ரைட்டுன்ற மாதிரி பேசுறீங்களா, அதுதான் எனக்கு கான்ட்ரடிக்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம ஆர்ஜே ஆனந்தி இது பண்றாங்க பிடிக்கலன்னு நாமினேட்டும் நீங்க தான் பண்ணீங்க. அப்ப நீங்க முத்து அப்பயே வந்து இல்ல முத்து பண்றது எனக்கு பிடிக்கல, இந்த மாதிரி கான்ட்ரடிக்ட் பண்றான் அப்படின்ற மாதிரி நாமினேட் பண்ணிருக்கலாம்ல. வாட் இஸ் திஸ் சௌந்தர்யா? ஏன் உங்களுக்கு இடத்தார் போல் மறந்துடுச்சு, தெரியல, இது இல்லை அப்படின்ற மாதிரி பேசுவீங்க. உங்களுக்காக மறந்துடுச்சு, இது வேற எவனா நம்புவான், நான்லாம் நம்ப மாட்டேன். ஓகே, வேற யார்கிட்டயாவது போய் உருட்டுன்னு ஒரு பெரிய உருட்டுங்க. நேற்று ஒரு குறும்பாடம் பார்த்தேன், என்னது நான்வெஜ் முத்துக்குமரன் சாப்பிட மாட்டான் அப்படின்றது உங்களுக்கும் தெரியும். தீபக் வந்து அங்கே சொல்லியிருப்பாரு, முத்துக்குமரன் வந்து இந்த பிக் பாஸ் சீசன் 8 முடிகிற வரையும் அவன் நான்வெஜ் சாப்பிட மாட்டான், விரதம் இருக்கானா ஏதோ ஒன்று இருக்கான்னு சொல்லியிருக்காங்க. நேற்று அது நான்வெஜ் வெஜ்ஜுன்றது கூட மறந்துட்டீங்க. நீங்க நான்வெஜ் சாப்பிடுவீங்கன்னு நினைச்சீங்கன்ற மாதிரி பேசுறீங்க. அது ஒண்ணு. இதுக்கு சப்போர்ட் பண்ற கும்பல் வந்து முத்துக்குமரன் நான்வெஜ் சாப்பிடுவான், ஆனா இங்க வந்து எப்படி பேசுறான் பத்தியா, வெஜ்ஜி சாப்பிட்ற மாதிரி இது பண்ண மாதிரி பேசுறான் அப்படின்ற மாதிரி அவருடைய வீடியோ எல்லாம் போட்டு டேக் பண்றீங்களே, கொஞ்சமாவது சென்ஸ் இருக்கா கேட்க தோணுதுங்க எனக்கு. ஏன்னா நீங்க போய் பார்த்துட்டு போடுங்க. முத்துக்குமார் என்ன சொன்னா, நீங்க என்ன பண்றீங்கன்னு தெல்ல தெளிவா பாருங்க. யாவதான் அரையும் குறையுமா காதல கேட்டுட்டு ஒரு வீடியோ எடுத்து போட்டா அப்படிதான் தெரியும். முத்துக்குமரன் தெல்ல தெளிவா சாப்பிட்டா நான் பிக் பாஸ் சீசன் 8 முடிகிற வரையும் நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன்ற மாதிரி விரதம் இருக்கானோ, என்ன வேணாலும் இருந்துட்டு போட்ட முத்துக்குமரன், அது பிரச்சனை கிடையாது. அது அவருடைய விருப்பம், தனிப்பட்ட விருப்பம். அதுக்கு மாற்றுக்கிறதா செய்ய வேண்டியது யாரு? கிச்சன் இன்சார்ஜா பொறுப்பை செய்யலைன்னா இதை கேட்கலன்றதுக்காக என்ன பண்றாங்க, உங்க நபரோட தப்பை மறைக்கிறதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா திருப்பி விடுறீங்க பாத்தீங்களா. ஃபர்ஸ்ட் உங்க நபர் பண்ணது தப்பியா, சௌந்தர்யாவே முட்டு கொடுத்துக்கிறாங்க அவங்களுக்கு. நீங்களுமா எப்பதான் திருந்துவீங்க? மற்றவங்களோட தப்பை மட்டும் ஹைலைட் பண்றீங்களே, உங்களோட தப்பையும் தயவு செய்து பார்த்து திருத்திக்க சொல்லுங்க. ஓகே, அடுத்தவன் கடைச்சா போட்டு வா 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 வான்னு அடின்னு அடிக்கலான்றீங்களே. நீங்க மாட்டி இருந்தா மற்றவங்க எல்லாம் வந்து டீல் பண்ற விதமும் நீங்க மற்றவங்களை டீல் பண்ற விதமும் இருக்கே வெரி ஒஸ்ட். அதான் நான் சொல்றேன், தட் ஷோஸ் யுவர் கேரக்டர் அப்படின்றது தான். இறங்கி நீங்க ஒரு விஷயங்கள்லாம் பண்றீங்க பாத்தீங்களா, பேசுறது, கமெண்ட் பண்றது, புரிதலே இல்லாம பல விஷயங்கள் வந்து இல்ல எதிர்த்து பேசணுன்றதுக்காக கண்டென்ட்டே இல்லாத விஷயத்தை எடுத்து போட்டு இவன் இப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான்னு சில விஷயங்கள்லாம் பண்றீங்க பாத்தீங்களா, வெரி வெரி ஒஸ்டடா டே. ஆனா ரொம்ப ரொம்ப பண்றீங்களா. அதுல குறிப்பா விமர்சனம் பண்ணலாம், ஆனா விமர்சனம் பண்றதுக்குன்னு ஒரு ரீதி இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு எப்படி
எப்படி பண்ணோம், நாங்க எடுத்தோன்னே அடிப்போங்க, நாங்க என்ன வேணாலும் பேசுவோங்க அப்படின்ற மாதிரி. தலைவி மாதிரியே நீங்களும் இருந்தீங்கன்னா ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி. ஏன்னா தலைவிக்கு மட்டும் அந்த வீட்டுல என்ன வேணாலும் பேசலாம், ஃப்ரீடம் கொடுக்கப்படும். இதே அதர் கண்டஸ்டன்ஸ் ஏதாவது ஒரு வார்த்தை விட்டுட்டான்னு வச்சுங்க, தேடுவாங்க, ஜூம் போட்டு தேடு, எடு பேசிட்டான் கிளிப்பு கட் பண்ணு போடுன்னு போடுவாங்க. ஆனா மேடம் பண்றது மட்டும் அப்படியே முட்டுன்னு நல்லா முட்டு கொடுத்து தப்புக்களை எப்படி மறைக்கணுமோ நல்லா மூடி மறைச்சு சூப்பரா பண்ணுவீங்கல்ல. பாய் மக்களே.